We never cry. Hi friend and welcome to another episode of Another Day, another weird and creepy Instagram trend. So டைட்டில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு. இந்த இஷ்யூ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இதை பற்றி நீ பேச வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ட்ரெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துட்டு அது எப்படி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம கடைசியாக ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம். எடுத்தோடனே முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர வேண்டாம் தான் இவ்வளோ நாள் நான் இதை பற்றி பேசாமல் இப்போ பேசுகிறேன். லேட்டாக பேசுகிறேன்றனால நான் மட்டும் தான் கரெக்டாக பேசுகிறேன் அப்படிலாம் நான் சொல்ல. நானும் தப்பாக பேசலாம், என் ஒப்பீனியன் உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதனால நான் தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை பற்றி நான் பேசலை. அதனால தான் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன், அவ்வளோதான். ஓகே. அண்ட் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் நான் நிறைய புது விஷயங்கள் பார்த்தேன், புது டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து என்னோட வியூஸ் கொஞ்சம் மாறிச்சு. அதனால இந்த வீடியோவில் அங்கங்கே வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும். ப்ளீஸ் பேர் வித் இட். தேங்க்யூ. யா, let's start. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அக்கா ட்ரெண்ட், இதோட பிகினிங்ஸ், இதோட ஹம்பிள் பிகினிங்ஸ் இன்னசென்ட்டாக தான் இருந்துச்சு, ஒரு ஜோக்காக தான் ஆரம்பிச்சுது, ஃபன்னியாக தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு எந்த ப்ரொஃபஷனில் இருக்கு இல்லை எந்த விஷயத்தில் அந்த பொண்ணு டேலண்டடாக இருக்கு அப்படின்றத ஒரு ப்ரிஃபிக்ஸாக வச்சு அக்கான்றத சஃபிக்ஸாக வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, டெய்லர் அக்கா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்துச்சு. நல்ல வேலை எனக்கு அப்படி எந்த பேரும் வரல. என்னோட முதற்கண் பிரேயரா என்ன இருந்துச்சுன்னா நம்மளை எந்த அக்கா லிஸ்ட்லயும் இவங்க சேர்த்துடக்கூடாதுன்றது தான். இனி வரை நான் சேரல. ஜென்ரலா என்ன அக்கா நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஐ டோன்ட் மைண்ட் தட் இஸ் ஓகே. இட்ஸ் a little weird. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஒரு ஆங்கிள் பாக்குறப்போ இட்ஸ் ஹோல்சம். இந்த அக்கா அந்த அக்கா அப்படின்லாம் எனக்கு பேர் வைக்காம மன்னிச்சவா பார்த்த ஆடியன்ஸ், I like it. I like my audience. I appreciate my audience. ஸோ யா, இந்த அக்கா ட்ரெண்ட் நான் சொன்ன மாதிரி இது இன்னசென்ட்டாக தான் ஆரம்பிச்சது, ஒரு ஜோக்காக தான் ஆரம்பிச்சது. அண்ட் அது பாட்டுக்கு நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ ஒரு அக்கா பாப்பப் ஆயிட்டு இருந்தாங்க. ஓ இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு. அவங்க க்ரோத் பார்க்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இது எப்போ க்ரீப்பியாக மாறிச்சுன்னா, இந்த அக்கா உங்களை இப்படி பிடிச்சிருக்கு அப்படி பிடிச்சிருக்கு, அக்கான்னா என்னன்னு தெரியும்ல, தமிழ் தானே, நீங்கள்லாம் தமிழ் கண்டென்ட் பார்க்கறனால தானே தமிழில் பேர் வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி அக்கான்னு ஒரு பேர் ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள நீங்க ரொமான்டிக்காவோ செக்ஷுவலாவோ பார்க்க முடியுது? வியர்டா இல்லையா? கிரீப்பியா இல்லையா? அசிங்கமா இல்லையா? தேர்ட் பர்சன் வியூ, ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் நான் சொல்லல, என் கமெண்ட்ஸ்லயும் இது அப்பப்ப நடக்கும். அக்கா ஐ லவ் யூ, அக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அக்கா நீங்க இப்படி இருக்கீங்க, அக்கா நீங்க அப்படி இருக்கீங்க. ப்ரோ யூ ஆர் லிட்டரலி காலிங் மீ அக்கா. அம்மா நீ இப்படிதான் தூக்குவியான்ற மாதிரி அக்காட்ட நீ இப்படிதான் பேசுவியாடா? அவங்க ஒரு எக்ஸப்ஷனாக இருந்தாங்க. இந்த மாதிரி செக்ஷுவலைசேஷன் ரேராக இருந்துச்சு. ஒரு 100 பேர் என்ன சும்மா அக்கா வீடியோ நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த 100ல் ஒரு ஆள் தான் அக்கா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ ரேஷியோடு ஆயிட்டுனால எனக்கு அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரியல. பட் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி அக்காக்கள் எல்லாரையுமே செக்ஷுவலைஸ் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஒரு நார்மலாக கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிற பொண்ணை, சும்மா அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணை நீ செக்ஷுவலைஸ் பண்ணுறதே தப்பு. அதை தட்டி கேட்க நம்மளால முடியல. ஏன்னா நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, மூச்சு விட்டா, தும்முனா எல்லாத்தையும் செக்ஷுவலைஸ் பண்ணுவாங்க. தும்முறப்ப ஏதாவது தெரியுதான்னு பார்த்து செக்ஷுவலைஸ் பண்றது தான் இப்போத்த மீடியா, இப்போத்த சோஷியல் மீடியா ஆடியன்ஸ். முன்னாடியும் அப்படிதான் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடி என்கிட்ட சோஷியல் மீடியா கிடையாது. அதனால நீ செக்ஷுவலைஸ் பண்றதே தப்பு. அக்கான்னு சொல்லிட்டு நீ செக்ஷுவலைஸ் பண்றது ஒரு உச்சக்கட்ட கிரீப்பினஸ். இட் இஸ் இன்செஸ்டுவஸ். கேட்கறதுக்கு உங்களுக்கு புரியுதா? அண்ட் என்னோட கன்சர்ன் எப்போ அதோட உச்சக்கட்ட நிலையை போய் அடைஞ்சதுன்னா, ஜிம் அக்கானா அவங்க ஜிம் கான்டென்ட் போடுறாங்க அதனால ஜிம் அக்கா, டெய்லர் அக்கானா அவங்க டெய்லரிங் கண்டென்ட் போடுறாங்க அதனால அவங்க என்னதான் ஸ்கேம் பண்ணாலும் நம்ம டெய்லர் அக்கானா அவங்கள பாசமா கூப்பிடுறோம். அந்த மாதிரி டிவோஷன் அக்கா இருந்தாங்க, கோடிங் அக்கா இருந்தாங்க. இவங்க எல்லாம் அவங்களோட துறை சார்ந்து, அவங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அக்கா அந்த அக்கான்னு இட் ஹெல்ப் தெம் க்ரோ தேர் பிஸ்னஸ் ஆல்சோ, எனக்கு தெரிஞ்சு. அதனால ஆல் குட் ஒர்க்ஸ்
ஓகே, நீ அப்பப்ப கிரீப்பியா நடந்துக்கிட்டாலும் மேலோட்டமா நார்மலா தான் இருந்திருக்கும், அதனால இட்ஸ் ஆல்ரைட். இது எப்போ வந்து பீக் லெவல் ஆஃப் கிரீப்பி ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு கண்டென்ட் போடுது, அந்த கண்டென்ட்ல ஒரு இடத்துல ஒரு விஷயம் அந்த பொண்ணு பண்ணிருக்கு. அவங்க அந்த கிளிப்பை போஸ்ட் பண்ணதுலயே வந்து எனக்கு ஆக்சுவலி உடன்பாடு இல்லை, ஏன்னா அது அவங்க ஈஸியா எடிட்ல தூக்கி இருந்திருக்கலாம், இது ப்ராப்ளமேட்டிக்கா ஆகும்னு தெரியாத அளவுக்கு அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பட் மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன்னு வச்சுப்போம். அவங்க தெரியாம போட்டுட்டாங்க, எடிட்ல தூக்காம தெரியாம தான் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட், ஓகேவா? அத வச்சு நீ பலூன் அக்கான்னு பேர் வச்ச பாத்தியா? How perverted are you? Take him with you. I may kill him in anger. இத வந்து என்னால பூசி மொழிகி கூட சொல்ல முடியல. ஏன் இவ்ளோ பெரிய பர்வர்ட்டா இருக்க? Why are you doing this? நான் எல்லாரையும் பார்த்து கேட்கல, எல்லாரும் அப்படி பண்ணலன்னு எனக்கு தெரியும், பட் பண்ணவங்க வை மண்டையில ஏதாச்சும் இருக்கா? இப்படி எல்லாம் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் நீ செக்ஷுவலைஸ் பண்ணிட்டு அதோட அக்கான்ற வார்த்தையை சேர்த்துட்டு உங்க அக்காவை நீ எப்படி வந்து மனசுல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உங்களால கூப்பிட முடியுமான்றதுதான் கேள்வி. நாளைக்கு உங்க அக்காவை அக்கா எங்க வாயேன்னு உங்களால எப்படி கூப்பிட முடியும்? இப்படி அந்த வார்த்தையே நீங்க அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னா, do you get my point, netizens? Coming to, நான் அவங்கள அப்படி அட்ரஸ் பண்ண விரும்பல. எனக்கு அந்த வார்த்தையை ஒரு 4 வாட்டி சொன்னதே வந்து வாயில ஃபினாயில் ஊத்தி கழுவணுன்ற மாதிரி இருக்கு. அதனால ஐ எம் நாட் கோயிங் டு அட்ரஸ் ஹர் ஆஸ் தட். ஐ எம் கோனா அட்ரஸ் ஹர் ஆஸ் அரோரா. அந்த அரோரா பொண்ணை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு, இன்னும் பாவமா தான் இருக்கு. இப்படி ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்களே, இப்படி ஓப்பனா அப்ஜெக்டிஃபை பண்றாங்களே, அது கூட அசிங்கமா அக்கான்னு வேற சேர்க்கறாங்களே, இது ஒரு மாதிரி கேவலமா இருக்கே கேட்கறதுக்கே அப்படின்னு எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. இது எப்படி நடக்க போகுது, எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வருத்தமா இருந்துச்சு. அவங்க ஆனா ரொம்ப தெளிவா தான் ஹேண்டில் பண்ணாங்க. சோ அவங்க வந்து போடுற போஸ்ட், அவங்க போடுற கண்டென்ட், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அவங்க என்ன எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்காங்க, none of my business. அதை பத்தி எல்லாம் நான் பேச போறது இல்லை, எனக்கு அதை பத்தி பேச இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. பட் அவங்க ஜென்ரலைஸ்டா நிறைய ஒப்பீனியன்ஸ் வைக்கும் போது ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். ஏன்னா இப்போ அவங்க ஏதாச்சும் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க, திஸ் இஸ் நார்மல், ஐ டோன்ட் கேர், நான் இது இப்படி எடுத்துக்கிறேன்னு. நாளைக்கு என் அக்கௌண்ட்ல ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க, அந்த அக்கா நார்மலாக எடுத்துக்கிறாங்களே, நீ ஏன்டி இவ்வளோ சீன் போடுறேன்னு என்கிட்ட வந்து நிற்பாங்க. ஸோ இதை வந்து நான் இதனால தான் நான் பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லை. இப்படி ஒன்று நடக்குதுன்னா அது எப்படி நடக்குது, எவ்வளோ அசிங்கமாக நடக்குது, எவ்வளோ பிரச்சனையாக நடக்குது, எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக நடக்குதுன்றதெல்லாம் இந்த இன்டர்வியூ சேனல்ஸ்க்கு மேட்டர் கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டா போடும், பின்னாடி அப்படியே போயிடுவானுங்க இன்டர்வியூன்னு. அவங்க இவங்களை இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணதெல்லாம் எனக்கு புதுசாகவே தெரியல. அந்த பொண்ணு வீடியோ வைரலான அந்த செகண்ட் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் அந்த பொண்ணு பின்னாடி போய் நின்றுப்பாங்கன்னு. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இன்டர்வியூஸ்க்கெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு சில பேர் கேட்கும் போது, ஷீ செட், இந்த சமைக்கிறவங்க கிட்ட நீ சமையல் குறிப்பு தான் கேட்ப, என்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க, அவங்க கேட்குற கேள்வி என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ ஹாவ் a lot of problems with that statement. ஏன்னா சமையல்காரங்கிட்ட இதுதான் கேட்க முடியும்னு அவங்க சொல்லும் போது அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அதுக்கு சம்பந்தமா தான் கேட்டிருக்காங்களான்னு நமக்கு தோணுமா இல்லையா? என் ப்ரொஃபஷன் யூடியூப் கிடையாது, என் ப்ரொஃபஷன் வந்து மாடலிங், நான் ஒரு பிகினி மாடல்னு சொல்லியிருக்காங்க, ஓகேயா? ஒரு பிகினி மாடல் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீங்க மாடலா இருக்கீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட துறையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களோட டே எப்படி இருக்கும், how do you prepare yourself, what would you say to future models. இதுதான் வந்து பிகினி மாடல்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கேற்ற பதில்கள் அந்த மாடல் சொன்னா போதும். உங்ககிட்ட அவங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாமே பியூர்லி செக்ஷுவல். சாதாரணமா வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட செக்ஷுவலைஸ் பண்ணி கேட்கறத தான் அவங்க உங்ககிட்ட கேட்ட கேள்வி. Which is your favorite part in your body? நிறைய போறான்டா. எனக்கு என்கிட்ட பிடிச்சது வந்து எப்படி ரெண்டுன்னு ஆரம்பிப்பேன், எனக்கு தெரியும். அப்புறம் கண்ணுன்ற என் மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த மனசுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமே ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பலூன் அக்கான்னு அது வந்து நான் அவங்க நேச்சர், அதை கடந்து போயிடலாம் அப்படிலாம் சொல்ல. அவங்க பண்றது
for a lack of better word எச்சத்தம். You had an option to not answer or ask them நான் ஒரு கண்டென்ட்டுக்கு ஃபேமஸ் ஆயிட்டேன்றதுக்காக என்னை இப்படி நினைச்சுதான் கேள்வி கேட்பீங்களா, இதே வேற ஒருத்தி வந்து உட்கார்ந்துருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்களா அப்படின்னு நீங்க கேட்டிருந்திருக்கலாம். இல்லை you could have just refused to answer, I don't have a comment on itன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். You went along with it and நான் விக்டிம் பிளேமிங்லாம் பண்ண விரும்பல. அவங்க கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியா அப்படி நான் சொல்ல விரும்பல. நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்றது தான் எனக்கு பிரச்சனை. நீங்க பதில் சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ பர்சனலி wouldn't have answered. ஐ பர்சனலி நான் இன்டர்வியூக்கே போயிருந்திருக்க மாட்டேன். அதனால என் பர்சனல்லாம் நான் எடுத்துட்டு வரல. நீங்க இதை பதில் சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி சொன்னீங்க, அது என்ன மாதிரி மற்றவங்களுக்கு கன்வே ஆகுதுன்றது தான் எனக்கு பிரச்சனை. பலூன் கமெண்ட் போட்டவன் அரோரா பி லைக் நீ நல்லா இருப்படா போடா, he changed her life entirely. நான் யோசிச்சேன் அவனோ ஒரு புண்ணியமா பண்ண வேலை, நல்லா அந்த மாதிரி யோசிச்சேன். ஆனா மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைபர் கூட தான் ஒரு இன்டராக்ஷன் மாதிரி இருக்கும்ல எல்லா இடத்துலயும். ஆமா, ஏன்னா வேற ஏதோ யோசிச்சு டாபிக் யோசிச்சு பண்றதுக்கு இவனுங்களை வச்சே நம்ம இதுதான் ஈஸியா போயிடும். இன்ஸ்டாகிராம் போனோமா 4 காமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோமா அதுக்கு ஒரு வீடியோ போட்டோமா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு புண்ணியமா நல்ல வேலை அவன் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டான்னு சொல்றத பார்த்தா அவங்க அது ஃபேமஸ் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஷி டசன்ட் திங்க் போஸ்டிங் தட் கிளிப் was actually wrong. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டுட்டா ஈஸி இல்ல, ஈஸி ஜாப், வேலை முடிஞ்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போடுறதெல்லாம் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இட். நீங்க ரிப்ளை பண்ணி வீடியோ போடுறது என்ன பொறுத்தவரை பெட்டர் வே டு டீல் இக்னோர் பண்றதை விட. பட் இஃப் யூ கிவ் them the right reply. பட் நீங்க கொடுக்குற ரிப்ளை நிறைய இடத்துல அவங்க தப்பாவோ வல்கராவோ கமெண்ட் பண்றத எனேபிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. வீடியோ போக போக அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி அவங்க எனேபிள் பண்றாங்கன்னு நான் காட்டுறேன். சோ இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வல்கர் கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது, அதை எனேபிள் பண்ற மாதிரி நீங்க ஒரு ரிப்ளை பண்ணிடுறீங்க, அந்த ரிப்ளை வைரல் ஆயிடுது. சோ இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதோட ஆக்சுவல் கான்சிக்வன்ஸ் என்னதுன்றத நான் ரீசெண்டா தான் பார்த்தேன், நான் காட்டுறேன். பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு, பீரோ, துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டவுட்டு? சவுண்ட் கேக்குதா? பலூன் அக்கா போய் பீரோ அக்காவா? நீ எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லைங்க, பேக். பீரோன்னு சொல்லாதீங்க, பேக்குன்னு சொல்லுங்க. அமுக்கி காட்டுங்க இல்ல தட்டி காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆமா, இவ்வளோ சொன்னீங்களே, எதை அமுக்கணும், எதை தட்டணும்? எனக்கு ஹார்னும் இல்லை மணியும் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வருதா, டிஎம்ஸ்ல இந்த பிக்லாம் வருதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, நான் சூஸ் பண்ண ப்ரொஃபஷன் இதுக்கு இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியும், ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், ஐ இக்னோர் இட். ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாதா, அவங்க இந்த துறைக்கு வரும்போது பீப்புள் ஆர் கோயிங் டு देम. அவங்க சொன்னதையே தான் நான் சொல்றேன், நான் மாத்தி சொல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஒரு மாடல்னு சொல்றீங்க, கரெக்டா? யாரு? பிகினி மாடல். நீங்க பிகினி மாடல்ன்றதுக்காக உங்க ப்ரொஃபஷனோட இது வரும்னு சொல்றீங்க, இது வரும், ஐ அக்ரி. பட் யூ டு நாட் ஹேவ் டு பி ஓகே வித் இட். நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லலாம், இது தப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் ஈவன் இஃப் யூ ஆர் அ மாடல், இஃப் யூ ஆர் அன் ஆக்டர், இஃப் யூ ஆர் அ யூடியூபர், இஃப் யூ ஆர் ஜஸ்ட் அ ரேண்டம் விமன், இப்படி நீங்க கேட்காம கன்சென்ட் இல்லாம உங்களுக்கு இல்லிசிட் போட்டோ அனுப்புறது செக்ஷுவல் அபியூஸ். இதை வந்து நீங்க ஐ டோன்ட் கேர்னு சொல்லி நீங்க கடந்து போறது, நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கான இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா, நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்ஸ் அகேன் நான் என்னையே யூஸ் பண்றேன், ஏன்னா வேற ஒருத்தர் சொன்னா என்ன மாதிரி மாறும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி ஒண்ணு நடக்குது, நான் கண்டிப்பா பர்ஸ்ட் அவுட் ஆவேன். இப்போ நான் வந்து ஒரு பீரியட்ல வைரல் ஆனேன், அப்போ வந்து நான் வந்து செக்ஷுவல் கான்டென்ட் போட்டதில்லை, நான் செக்ஷுவல் ஜோக்ஸ் பண்ணதில்லை, என்னையே அவ்வளோ செக்ஷுவலைஸ் பண்ணி என்னெல்லாமோ பேசி எப்படிலாமோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ நோ வாட் ஹேப்பன்ஸ், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா, என்ன இப்படி பண்றாங்கன்ற மாதிரி என்ன அது அஃபெக்ட் பண்ணிச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ஐ டோன்ட் கேர்ன்ற ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கு எனக்கு வந்து ஐ கேர்ட் லாட், எனக்கு தூக்கமே வராம இதை பத்தி யோசிச்சுட்டு இன்னும் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு இட் அஃபெக்டட் மீ. ஸோ நீங்க வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல போய் ஐ
ஐ டோன்ட் கேர், என் ப்ரொஃபஷனுக்கு இப்படி வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஒன்ஸ் அகேன். பட் அவ்வளோ பெரிய சேனலில் நீங்கள் போய் அதை சொல்லும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஒரு கர்டசிக்காக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். இது பண்ணுறது தப்புன்னு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா செக்ஷுவல் அபியூஸ் இஸ் நாட் சம்திங் டு ஜோக் அபவுட். இன்டர்வியூவில் மட்டும் கூட நீங்கள் அதை பற்றி பேசல. உங்கள் சேனல்லையும் வந்து என்ன நீங்கள் கத்திரிக்காய் ஃபோட்டோலாம் அனுப்புறீங்க, உங்கள் தம்பியை எதுக்கு எனக்கு அனுப்புறீங்க, உங்கள் தம்பியை அடக்கி வச்சுக்கோங்கன்னு நீங்கள் ஜோக் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. செக்ஷுவல் அபியூஸ் உங்களுக்கு நடக்குதோ, எனக்கு நடக்குதோ, வேற யாருக்கும் நடக்குதோ, வேற ஒரு பொண்ணுக்கு நடக்குதோ, வேற ஒரு பையனுக்கு நடக்குதோ, இட் இஸ் நாட் சம்திங் டு பி ஜோக்ட் அபவுட். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் ஒரு ஜோக் போடுவீங்கன்னா அந்த எல்லா ஜோக்கையும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடலான்னு அர்த்தம் கிடையாது இல்லை. ஸோ சம் ஜோக்ஸ் ஆர் மென்ட் டு பி கெப்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் சம் ஜோக்ஸ் ஆர் மென்ட் டு பி நாட் மேட். யாருடா என் தங்கத்தை முடிச்சு விட்டது? இருக்குல யாருக்கும் தெரியல. அதனால நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு நடந்தது அப்யூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம், பட் யூ சூஸ் டு இக்னோர் இட். பட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ இஸ் அப்யூஸ். அதை வந்து நீங்கள் ஜோக் பண்ணுறது, நான் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா நான் கேள்வி கேட்க போகிறது இல்லை. பட் மீடியாவில் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு ஜோக்காக போடுறீங்கன்னா நீங்கள் ஜோக் போட்டு கடந்து போயிடலாம். உங்கள் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நான் குட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. பட் ஹவு இட் டிரான்ஸ்லேட்ஸ் இஸ், if I receive something very similar to what you receive and I lash out, அவங்ககிட்ட போய் வெக்கமா இல்லையான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன்னா, இதே தான் நான் அந்த பொண்ணுக்கு அமிச்சேன், அது எல்லாரும் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா வரும்போது இந்த மாதிரி ஆகுதுன்னு, நான் இக்னோர் பண்ணிட்டு போகிறேன்னு அந்த அக்கா சொல்கிறாங்கல்ல, நீயும் இக்னோர் பண்ணிட்டு போன்னு என்கிட்ட வந்து சொல்லுவான். என்கிட்ட மட்டும் இல்லை, வேற எந்த கிரியேட்டர்ஸ்னாலும் இந்த சிச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு அது ஜோக்காவே கூட தெரியலாம், பட் for other people who have experienced similar things, அவங்க கண்ணுக்கு அது ஜோக்கா தெரியுமான்னா ஐ டோன்ட் நோ. எனக்கு அது ஜோக்கா தெரியல. just don't make jokes about abuse. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். as simple as that. உங்கள் சேனல்லையே நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம், நிறைய இடத்துல ஒருத்தங்க இன்னசென்ட்டாக, உங்ககிட்ட இன்னசென்ட்டாக யாரும் கேள்வியே கேட்கறது இல்லை, ஒருத்தங்க இன்னசென்ட்டாக கேட்குறதையும் நீங்கள் செக்ஷுவலைஸ் பண்ணி செக்ஷுவலாக ஆன்சர் பண்ணுறது. Are you a doll? I can be a toy. அண்ட் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ வரேன். எவனோ ஒருத்தன் ஒரு கேல்குலேஷனை போட்டுட்டான், இவங்க எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து ஒரு மாதத்துக்கு 26 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. அதை மட்டுமே சொல்லி அந்த பொண்ணை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வேலிட் கிரிட்டிசிசம் அந்த பொண்ணு மேலே நீங்கள் வைக்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்துட்டு ஜோக்ஸ் போட்டுட்டு அவங்களே சொல்கிறாங்க ஒரு 2 வருஷத்தில் நான் கிளம்பி ஃபாரின் போக போகிறேன்னு. நீங்கள் தான் வந்து இந்த பொண்ணு 26 லட்சம் சம்பாதிச்சிருச்சு, எதுவுமே பண்ணாமல் சம்பாதிச்சிருச்சு, பொண்ணாக இருந்தால் நானும் சம்பாதிச்சிருப்பேன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. புலம்பி பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் யூ ஹாவ் டு கொஸ்டின் த பீப்புள் ஹூ ஆர் கிவிங் ஹர் த மணி. டு தி ஆடியன்ஸ், எல்லாத்தையும் செக்ஷுவலைஸ் பண்ணாதீங்க. அண்ட் டு த கான்டென்ட் கிரியேட்டர் அரோரா, நீங்கள் எல்லாத்தையும் ஒரு செக்ஷுவல் ஜோக்காக மாற்றலாம், இல்லை மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை நீங்கள் செக்ஷுவல் ஜோக்காக தான் மாற்றுறீங்க. நான் அப்படி தான் நீங்கள் சொல்லலாம், ஃபைன். பட் அதோட கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்னு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம். பட் ஒன் வே ஆர் தி அதர் நம்ம சொல்கிறது எப்படி கன்வே ஆகுதுன்றதுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிள் தான். ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் அ கிரியேட்டர் லைக் யுவர் மேல் கிரியேட்டர். ஒரு பையன் ஜிம் வீடியோ போடுது, ஒரு பொண்ணு ஜிம் வீடியோ போடுதுன்னா ரிசீவ் இட் இன் த சேம் வே. ஒரு பொண்ணு யூடியூப் பண்ணுது, ஒரு பையன் யூடியூப் பண்ணுதுன்னா ரிசீவ் இட் இன் த சேம் வே. எப்போ நீ வந்து ஒரு பொண்ணை ஆப்ஜெக்டாக பார்க்குறத நிறுத்திட்டு அவங்க கண்டென்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறியோ அப்போ தான் அவங்க போடுற கண்டென்ட்டும் மாறும், அப்போ தான் உன்னோட ஃபீடும் மாறும், அப்போ தான் நீ இவங்களெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியம் வராது. அதனால இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எல்லாருமே காமன் சென்ஸோட நடந்துக்கோங்க, போத் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ். அண்ட் நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அவ்வளோதான். நன்றி.